இந்த ஹஸ்பண்ட் தன்னுடைய ஒய்ஃப்காக என்ன பண்றாருன்னு பாருங்க. 2011ல ஜப்பானை ஒரு பெரிய சுனாமி தாக்குச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சுனாமில யசுவோன்றவர் தன்னுடைய மனைவியை தொலைச்சிட்டு இருக்காரு. 2011ல தன்னுடைய மனைவி எங்கேயாவது உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மனைவி கிடைக்கவே இல்லை. இவர் இன்னும் தேடிட்டு தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் தன்னுடைய மனைவி உயிரோட இருப்பாங்கன்னு நினைச்சு தேடிட்டு இருந்தாரு. இப்போ தன்னுடைய மனைவி இறந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய உடம்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷமா தொடர்ந்து தேடிட்டு இருக்காரு. இதுக்காக இவரு ஆழ்கடல்ல நீந்தறதுக்காக பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காரு. இந்த 13 வருஷத்துல இவரு கிட்டத்தட்ட 470 டைம்ஸ் ஆழ்கடல்ல நீந்தி போய் இவருடைய மனைவியை தேடி இருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு தன் மனைவி யூஸ் பண்ண ஒரு பொருள் கூட இவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் இவர் நம்பிக்கையை இழக்காம தொடர்ந்து தேடிட்டு தான் இருக்காரு. அந்த சுனாமிக்கு முன்னாடி இவரோட மனைவி இவருக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்க பத்திரமா தானே இருக்கீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரீசெண்டா இவரு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மனைவி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இப்படி கடல்ல போய் அவருடைய மனைவியை தேடுறது அவங்களை பிரிஞ்சு இருக்கிறத விட சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதே போல வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.